வணக்கம் மேடம். எங்களோட நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. உங்களோட வீணை கருவி இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து ஏற்கனவே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வீணைக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒரு மதிப்பு எதுல ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? அதாவது வீணைன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரெட்ஸ், வீணை மேலே இருக்கிற ஃப்ரெட்ஸ், வீணை ஆக்சுவலாக பார்த்தா அந்த மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இட் கேன் பி கம்பேர்ட் டு ஹியூமன் பாடி அனாட்டமி, மனிதர்களுடைய உடற்கூறுன்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது அந்த ஃப்ரெட்ஸ் வந்து ஸ்பைனல் காலம். நம்ம ஸ்பைனல் காலமில் வந்து 24 இது இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ், போன்ஸ் இது பண்ணி. அதே மாதிரி இதில் 24 ஃப்ரெட்ஸ் இருக்குது. ஓகே, அது கீழே வந்து நம்ம ஸ்பைனல் காலமில் கீழே வரும்போது ஒரு சிங்க முகம் மாதிரி வரும். அதே மாதிரி இங்கேயும் சிங்க முகம். ஸோ நிறைய வீணைக்கும் மனிதனுடைய உடற்கூறுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஒரு மதிப்பு வீணைக்கு கொடுக்கறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கொஞ்சம் நிச்சயமா உயர்ந்திருக்கு. அது ஒரு டிவைன் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, எந்த கோவில்ல வேணாலும் நீங்க பார்க்கலாம், சுவாமி கையில வீணை தான் இருக்கும் அலங்காரத்துல. அது அம்பாள் அலங்காரமாகட்டும், திருப்பதியில பெருமாள் அலங்காரம் கூட வீணையோட தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு மகத்துவம் பெற்ற ஒரு வாத்தியம் இது. இப்போ நீங்க வீணை கலைஞர்களா எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இப்போ நம்ம இந்த ஃபீல்ட்ல? நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரெகுலராக அதை வந்து ஒரு கரியராக நான் எடுத்து இது பண்ணுறது வந்து இப்போ ஃபார் த லாஸ்ட் மோர் தென் 20 years. இப்போ வந்து வீணைக்கான முக்கியத்துவம், வீணை கச்சேரிகளுக்கான முக்கியத்துவம் கூட ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? அந்த கம்மியான முக்கியத்துவம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ ரொம்ப போராடின்னு இருக்கேன். எந்தெந்த மாதிரி? இப்போ வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து கம்ப்ளீட்டாக கர்நாடிக் மியூசிக் தான் வாசிச்சிருந்தேன். பட் கொஞ்சமாக வந்து பார்த்தாக்கா அதுக்கு வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன காரணன்றது தெரியல, யாருக்குமே புரிபடல அது. ஸோ ஆடியன்ஸ் கம்மினதும் நேச்சுரலி சபாஸ் வந்து அவங்க சான்ஸ் ஸ்லாட் கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. ஸோ இப்படியே போச்சுனாக்கா அந்த வீணை வந்து என்ன ஆறுது, நம்ம கல்ச்சரை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்கிற வாத்தியம். இப்போ நம்மளோட கல்ச்சரை வந்து பறைசாற்ற வாத்தியங்கள்னு பார்த்தா வீணை, புல்லாங்குழல், நாதஸ்வரம், இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் வாத்தியங்கள் நான் சொல்ல. மற்றதெல்லாம் இம்போர்ட்டட். இது நம்ம கல்ச்சரில் தொன்று தொட்டு இருந்த வாத்தியங்கள் இதெல்லாம். அதை வந்து மங்கி போக விடக்கூடாது. அது ஆடியன்ஸ் கையிலையும் நிறையா இருக்குது. அதை வந்து மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு மாரல் கமிட்மெண்ட்டு அவ கையிலையும் இருக்குது. பட் அந்த மாதிரி உட்காந்துமனாக்கா நடக்காது. நம்ம we have to take an effort. As artists we have to take some efforts to bring back the glory of the instrument. ஸோ அதனால நான் வந்து யோஜனை பண்ணேன், வெறும் கர்நாடிக் மியூசிக் மட்டும் வாசிச்சாக்கா வந்து அதில் பிரயோஜனப்படாது. வேறு ஏதாலும் அதில் கொஞ்சம் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். சுகர் கோட்டட் பில்ஸ் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து சாப்பிட வைக்கிற மாதிரி. இதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அந்த வாத்தியம் வந்து நிலச்சிருக்கணும், அதுதான் என்னோட மோட்டிவ். அந்த மார்க்கத்தை பற்றி நான் கவலைப்படல. த கோல், இந்த மீன்ஸை விட கோல் தான் எனக்கு முக்கியமாக பட்டுது. ஏன்னா இந்த வாத்தியம் என்னன்னைக்கும் நிலைச்சிருக்கணும். சரஸ்வதி கை வாத்தியம் இது நம்ம எல்லாரும் இந்த திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து நாட் ஓன்லி திஸ் பார்ட் ஆஃப் ஹோல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தாக்கா சரஸ்வதி வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு இதில் நம்ம வச்சு வணங்குறோம். அது ஒரு கல்விக்கும் வித்தைக்கும் அதிபதியாக நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அவ கையில் இருக்கிற அந்த வேணியோட மகத்துவம் குறைஞ்சதுனாக்கா நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா? ஸோ அதை நடக்க விடக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன்,
இடத்துக்கு தகுந்தாற் போன்ற சாங்ஸ், அதாவது ஆம்பியன்ஸ், ஆடியன்ஸ், தி ஒகேஷன், இந்த 3 வந்து இட் மேட்டர்ஸ் அ லாட். எந்த இடத்துல வாசிக்கிறேன், எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு வாசிக்கிறேன், எந்த அக்கேஷனுக்கு வாசிக்கிறேன், இதுக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை நான் செலக்ட் பண்ணி அதை வாசிக்க ஆரம்பித்தேன். தட் பிகேம் அ பிக் ஹிட். உங்க கையில நீங்க வாசிக்கும் போது அந்த ஸ்வரங்கள் வந்து அப்படியே பேசுது. அதை நாங்க வந்து கேட்கும் போது ரொம்ப நிஜமாவே மெய் சிலுக்கிற அளவுக்கு இருந்தது. தேங்க்யூ. ஏன்னா அந்த ஒவ்வொரு ஒரு இப்ப ஆஸ் அ சிங்கர் நான் வந்து பாடும்போது அந்த ஒரு நளினம் இருக்கிறது விஷயம், அது வந்து உங்களுக்கு மாடுலேஷன், அந்த மாடுலேஷன் உங்களுக்கு அந்த கையில வந்து நேச்சுரலா வர்றது வந்து ரொம்பவும் வேக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து அது வெறும் நமக்கு தெரிஞ்ச ஒரு இதை மட்டும் வாசிக்காம அவங்களுக்கு என்ன புரியுதோ, அந்தந்த க்ரௌடுக்கு தகுந்தாப்புல அந்தந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு என்ன பாட்டு தெரியும், எது வாசிச்சா அவங்களுக்கு புரியும் அப்படின்றத நம்ம கேஜ் பண்ணி நம்ம வாசிக்கும் போது தான் அந்த கான்செர்ட் ஹிட். ஃபுல் டீமோட ரிஹர்சல்ஸ்லாம் பார்ப்பீங்க? ரிஹர்சல்ஸ் உண்டு. ஓ எஸ். இனிமே பாட்டு ஏற்கனவே பாடலும் அப்படியே ரிஹர்சல். ஆமா, நாட் ஃபார் ஆல் கான்சர்ட்ஸ், ஸ்பெஷல் கான்சர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ரிஹர்சல். ஓகே. அது இப்போ லைக் பெரிய சபால ஸ்பெஷல் ஷோஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, நிச்சயமா. உங்களோட சிஷ்யை யாரு? ரொம்ப யாரும் இல்ல. இன்னும் யாரும் இல்லையா? அது சொல்றதை விட என்ன சிஷ்ய ஏத்துண்டவர் குன்னக்குடி வைத்தியநாதன். ஓ மை காட். அதாவது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னுடைய இசை வாரிசா நான் ஒன்னு நினைக்கிறேன். அதாவது ஏன்னா அவரும் கர்நாடிக்கு ஃபிலிம் 2 வாசிச்சிருந்தார். அது நானும் அந்த மாதிரி வாசிச்சுட்டு இருந்ததுனால என்னுடைய இசை வாரிசா நான் ஒன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்தியாக்குள்ள என்னென்ன ஊர்களுக்கு போயிருக்கீங்க மேடம்? ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கும் போயிருக்கேன். எல்லா கேபிட்டல் சிட்டிஸ்க்கும் போயிருக்கீங்க? ஆமா ஆமா. வெளிநாடுகள்? வெளிநாடுகள்னு பார்த்தாக்கா ஜப்பான் போயிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுனாக்கா ஜாப்பனீஸ் சாங்ஸ் கொஞ்சம் கத்துட்டு அங்கே போய் வாசிச்சேன். as I told you, people should be able to relate to what I play. ஓகே. அதுதான் மெயின் திங். ஒரு கான்சர்ட்டோட சக்சஸ் என்னன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வாசிக்கிறேன் நீங்க கேட்கணுன்ற மாதிரி போகக்கூடாது. நான் யாருக்கு வாசிக்கிறேன் அவங்களுக்கு நான் வாசிக்கிறது புரியுமா? ஜாப்பனீஸ் சாங் கத்துக்கிட்டு அது வாசிச்சீங்க? ஆமா. ஃபுல் டீமும் வாசிச்சாங்க? ஆமா. வாவ். they really freaked out. Excellent. ஆடியன்ஸ் வந்து they really started dancing and எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இது வந்து அவ்வளவு ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க ஊர்ல, நான் எப்படி உங்களால எங்க சாங் இதுல வாசிக்க முடியாது? நான் சொன்னேன் பேசிக்கா கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சா அதுல ஓரளவு வந்து ஒரு பாண்டித்யம் இருந்தா எந்த மியூசிக் வேணாலும் உலகத்து மியூசிக் வாசிக்கலாம். ஏன்னா தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் கர்நாடிக் மியூசிக். அதுல ஸ்வர ஞானம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டோம்னா எந்த எல்லாம் அப்ப ஜாப்பனீஸ் சாங்ஸும் அந்த ராகம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ராகம் பேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஸ்வரா பேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இது எல்லாமே ஸ்வரங்கள் அடிப்படையில தான் நான் வந்து சாங்ஸ் எல்லாம் எடுக்கிறது.
ராகா பேஸ்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இத்தனை சினிமா பாட்டு வாசிக்கிறேன்னா எல்லாம் ராகா பேஸ்டாவா இருக்கும்? எல்லாம் மிக்ஸ் சிலதெல்லாம் ராகா பேஸ்டா, அது ஒரு தீம் இருக்கு. ஃபுல் ராகா பேஸ்டா இருக்காது. இருக்கவே இருக்காது. அதாவது நான் நிறைய தீம்ஸ் வச்சுருக்கேன். தீம்ஸ்ல கான்செப்ட் எப்படின்னு கேட்டாக்கா, ராகா பேஸ்ட் சாங்ஸ்ன்னு தனியா அது ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். திரை இசையில் சரிகமான்னு. அண்ட் டிவோஷனல் வீணா, அது ஒன்லி ஃபார் டெம்பிள்ஸ் அண்ட் டிவோஷனல், ஒன்லி டிவோஷனல் சாங்ஸ். அதுல வேற எந்த விதமான சாங் இருக்காது. ஓகே. ஸோ அதில் மற்ற தவிர இது கல்யாணங்கள்ல வாசிக்கிற ஃபிலிம். கலைமாமணி விருது வாங்கியிருக்கீங்க, அது இல்லாம வேற ஒரு சில விருதுகள் வாங்கியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். வாங்கியிருக்கேன். நிறைய சபாஸ்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் ஈஸ்ட் அபிராமபுரம் வந்து எக்ஸலன்ஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க, ஃபார் த சேக் ஆஃப் ஆனர் அவார்ட். அப்புறம் வந்து மும்பையில் வந்து குமார் கந்தர்வா அவார்ட், அது வந்து இட்ஸ் குவைட் அ ஸ்பெஷல் ஒன். குமார் கந்தர்வான்னு ஒரு இந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியன் இருந்தார். அவருடைய நினைவா வந்து இந்த அவார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் வந்து ஹிந்துஸ்தானி மியூசிஷியனுக்கு, இன்னொரு இயர் வந்து சவுத் இந்தியன் கிளாசிக்கல். அங்கேருந்து ஒருத்தர் இங்க ஏதோ ஒரு இடத்துல நான் வாசிட்டு இருக்கும்போது அந்த நிறுவனத்துல இருக்கிற ஒருத்தர் இங்க வந்து என்னோட கச்சேரி கேட்க நேர்ந்தது. இந்த மாதிரி நான் மிக்ஸ்டா போட்டதை பார்த்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். அதாவது டேக்கிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட் டு த மாஸ், அந்த இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோவிலில் வந்து நான் வந்து வாசிச்சேன்னா அங்கே வெளியில பூ வியாபாரம் பண்ற ஒரு பூக்காரம்மா கூட வந்து உட்காந்துருவாங்க. அவங்க வியாபாரத்தையே விட்டுருவாங்க அன்னைக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கும் சில சமயத்துல. அவங்களுக்கு இசை அவ்வளவு வந்து அது வந்து அவங்க சொல்லுவாங்க, எங்களால எங்கேயும் போய் இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்க முடியாது. நான் இங்க எத்தனையோ பேர் வந்து பாடுறாங்க, பர்ஃபார்ம் பண்றாங்க, ஆனா இந்த அளவுக்கு எங்களை ஈர்த்தது எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாசிக்கும் போது அவங்க வியாபாரம், ஒரு நாள் வியாபாரம் இல்லாட்டி என்ன இப்போ ஆயிடுது. அதே மாதிரி கல்யாணங்கள்ல வாசிக்கும் போது அங்க கேட்டரிங் பண்றவங்க, அந்த சர்வர்ஸ் எல்லாம் இருவாங்க, எல்லாரும் கேட்டரிங்கை விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. பரிமாறுறது ஹெட் குக் வந்து என்ன திட்டுவாரு. ஐயோ, உங்களே திட்டுறாரு. எல்லாரும் இங்க கொண்டு வந்து எங்க இழுத்துட்டீங்க நீங்க. இங்க எங்களுக்கு புது பாடல்களும் வாசிப்பீங்களா? எல்லா சாங்கும் வாசிப்பேன். இது மாதிரி லேட்டஸ்ட், ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் நான் ரீச் பண்ணோம்ல. நான் வெறும் ஓல்ட் சாங்ஸ் மட்டும் வாசிச்சாக்கா 50+ மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. எந்த மாதிரி புது பாடல்கள்னா? லேட்டஸ்ட் இது வரைக்கும் கும்கி அண்ட் கடல் வரைக்கும் வாசிப்பேன்மா. வாவ், கும்கில என்ன பாட்டு வாசிப்பீங்க? சொல்லிட்டாளே. வாவ். மியூசிக் டைரக்டர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஓல்ட் டைமர்ஸ் தான். சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஆக்சுவலா எனக்கு ஓல்டு சாங்ஸ் தான் பிடிக்கும். என்னுடைய பர்சனலா என்னுடைய பேஷன், மை பேஷன் இஸ் ஃபார் ஓல்ட் சாங்ஸ். எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன், ஜி ராமநாதன், அந்த மாதிரியான சாங்ஸ் தான். ஸ்டில் இளையராஜான்னு வச்சுக்கோங்களேன். இளையராஜா மெலடி, மைன் இஸ் மோர் மெலடி. இப்ப வர மெலடிகள் இப்ப வரது வந்து மோர் பீட்ஸ் ஓரியன்டட். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இப்ப என்னோடது வந்து மெலடி ஓரியன்டட். அதனால இளையராஜா வரைக்கும் தான் என்னுடைய பேஷன். அஃப்கோர்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் ஏஆர் ரஹ்மான் அண்ட் ஒரு சில பாடல்கள். கண்டிப்பா கண்டிப்பா.
நிறைய கோயில் கச்சேரிகள் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதுல ஸ்பெஷல் ரொம்ப முக்கியத்துவமான கோயில்கள் என்னென்ன மாதிரி கோயில்கள்ல நீங்க பண்ணிருக்கீங்க? இப்போ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில்ல பங்காரடிகளார் இருக்கார் இல்லையா, அவருடைய தானே அந்த கோவில், அவர் கட்டின கோவில் அது. அவருடைய அவதார திருநாள் பிறந்த நாளுக்கு மோர் தென் 10 இயர்ஸாக வாசிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு அன்பு கட்டளை எனக்கு போட்டிருக்காரு. மார்ச் 3ஆம் தேதி அதுதான் அவருடைய பிறந்த நாள். அன்னைக்கு காலையில நீங்க வேற எங்கேயும் கச்சேரி ஒத்துக்கூடாது, நீங்க இங்கே தான் வந்து வாசிக்கணும். அவருக்கு என் வேணும்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு அன்பு கட்டளை, அது ஒரு பெரிய பாக்கியமாகவும் நான் நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் வந்து திருத்தணி தெப்போத்சவத்துல ரெகுலரா வாசிச்சுட்டு இருக்கேன். திருவையாறுல வே பண்ணியிருக்கேன். திருவாரூர்லயும் அவங்க மும்மூர்த்திகள் ஜெயந்திலையும் அவங்க whenever I'm invited I go. எவ்வளவு அதிகமான ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க உங்களோட ஒரு ஷோல? லைக் செம்மொழி மாநாட்டில் வாசிச்சேன், கோயம்புத்தூர் செம்மொழி மாநாட்டில் இருந்தப்போ 5 lakhs இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கலாம். தெரியல, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா ஜன சமுத்திரம் தான். இந்த வீணையை பத்தி ஒரு ஸ்பெஷலா நியூஸ் ஒன்னு சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. ஆமா, இந்த கோவில் இதுன்னு சொல்லும்போது நங்கநல்லூர்ல ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கு. அங்க வந்து நான் எப்பவும் போவேன். அங்க எப்போன்னு கச்சேரியும் பண்ணியிருக்கேன். அங்க அந்த அளவுக்கு கச்சேரிகள் ரொம்ப வைக்க மாட்டாங்க, எப்போன்னு பண்ணியிருக்கேன். பட் அங்க என்னுடைய இதை கேட்டுட்டோ அங்க இருக்கிற அந்த ஃபவுண்டர் ஆஃப் த டெம்பிள் அங்கே தான் இருக்காரு, ராஜகோபால சுவாமிகள்னு. அவர் வந்து அந்த கோவில்லையே வந்து ஒரு 50 வருஷமா ஒரு வீணை இருக்கு. ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் போயிருந்த பொழுது, அன்னைக்கு பௌர்ணமின்றது அப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு. அன்னைக்கு போயிருக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த கோவில்ல 50 வருஷமா வந்து ஒரு வீணை இருக்குமா. ஆரம்ப காலத்துல சில பேர் இந்த பூஜையில எல்லாம் வாசிப்பாங்க. அப்புறமா அதை வந்து யாருமே இது பண்றது இல்லை, அதை அப்படியே வச்சிருக்கேன். அதை ரிப்பேர் பண்ணி நீ வாசிக்கிறியா, அது யாருக்கானு கொடுக்கணும், அது வந்து யாருக்கு அதை ஒழுங்கா அதை போட்டு பாதுகாத்து வச்சிருப்பாங்கன்றது அந்த பயத்திலேயே நான் 10 வருஷமா அப்படியே வச்சிருக்கேன், வாசிக்கிறியான்னு. அது என்னோட பாக்கியம்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் உள்ள போய் எடுத்துட்டு வரதுக்கோசரம் போகும்போது நான் நினைச்சேன், அம்பாள் வீணைன்னு சொல்றாரு, அம்பாள் அலங்காரத்துக்கோசரம் வச்ச வீணைன்னா சின்னதா இருக்குமே, அது எப்படி நம்மளால வாசிக்க முடியும் அப்படின்லாம் யோசனை பண்ணியிருந்தாக்க இந்த இவ்வளவு பெரிய வீணையை என்னுடைய கச்சேரி வீணைக்கு ட்வின் சிஸ்டர் மாதிரி ஒரு வீணையை கொண்டு கொடுத்து இந்த வீணையை எடுத்துன்னு போய் நீ வாசினது என்னால வந்து அந்த அழுதுட்டேன். அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு ஒரு பௌர்ணமி ஒரு வெள்ளிக்கிழமை சேர்ந்து அப்படி ஒரு நல்ல ஒரு சுப தினத்துல கோவில்ல இருந்து ஒரு அம்பாள் சன்னதியில இருந்து அந்த வீணையை எடுத்து என் கையில கொடுத்து நீ அம்பாளே கூப்பிட்டு எனக்கு கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த வீணையில அங்க கோயில்லயே போய் வாசிச்சேன். இப்போ அந்த வீணை இந்த வீணை இந்த வீணை 3 வீணை இப்போ நம்ம முன்னாடியே இருக்கு. இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இதுதான் நான் சொன்ன டிஸ்மேண்டில் பண்ற வீணை. டிஸ்மேண்டில் பண்றோம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி? இல்லையே, வித்தியாசமே தெரியாது. ஆனா இந்த குடத்தை பாதியா எடுத்துடலாம், ஓகே, பாதியாக்கிடலாம். அந்த சின்ன குடத்தையும் கழட்டிடலாம், அந்த யாழியும் கழட்டிடலாம். இந்த மெயின் பீஸ் மட்டும் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு மற்றதெல்லாம் சூட்கேஸ் இது வரைக்கும். ஆமா, மற்றதெல்லாம் சூட்கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இப்பெல்லாம் வந்து நம்ம கூட டிராவல் பண்ணும்போது நம்ம கூட வச்சுக்க முடியாது, நிறைய பேர் வச்சுக்க முடியாது. ஆமா, அது வேற இருக்கு. ஆமா, ஆனா சேஃப்டியா வந்து நம்ம லக்கேஜ்ல இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணாக்கா. சோ இப்போ நீங்க வெளிநாடு போனீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவீங்க? இதே மாதிரி இன்னொரு வீணை வச்சிருக்கேன், நானே டிசைன் பண்ண வீணை. நீங்களே டிசைன் பண்ண வீணையா? கண்டிப்பா அது பார்த்தாங்கன்னா இன்னும் குட்டியா இருக்கும்.
எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்க 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 தான் அதோட நாதம் என்ஹான்ஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். the more and more you use it. ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த நாதம் வந்து எனக்கு இதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நான் வாசிக்கும் போது எனக்கு மற்றதுல இருந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அப்போ இது வீட்ல இருக்குமா இல்ல எப்பயுமே வந்து கச்சேரினா இதான் லோக்கல் இந்தியாக்குள்ள தான் குடும்பமான வரையில இதுதான். வெளிநாடு போனாதான் வேற டிஸ்மேண்டில் அந்த அந்த சாமி கொடுத்த அந்த வீணை அதோட டோன் அதுவும் நல்ல வெரி ஓல்டு வீணை தான், அதுவும் நல்ல நாதம் தான் அந்த ரிச்னஸ். பட் என்னன்னா இத்தனை வருஷமா நான் இதுலயே வாசி வாசி என் கை ஒரு பழக்கத்துக்கு அந்த அந்த டிஸ்டன்ஸ்க்குலாம் வந்து கூட கை பழகி இருக்கிறதுனால கூடுமான வரையில இதுல வாசிப்பேன். அதுலயும் மாத்தி மாத்தி வாசிக்கிறது தான். பட் ஐ ப்ரிஃபர் திஸ். வீணைகளுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு? உங்களோட வீணைக்கு இன்னும் சில பேர் வச்சுப்பாங்க அந்த மாதிரி. எல்லாமே என்னுடைய குழந்தைகள் அதனால எவ்வளவு செல்லமா பாத்துப்பீங்க. ஆனா ரொம்ப செல்லம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். we are so blessed and ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க பா நிகழ்ச்சி மூலமா இந்த வாட்டி உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறதுக்கு ஆவலோட இருக்கும். காத்துக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ.